ஆஸ்திரேலியாவுக்கான கடனை திருப்பி செலுத்துவதற்காக இலங்கை அரசாங்கம் அனுப்பிய தவணை பணம் மர்மமான முறையில் ஊடுருவப்பட்டமை தொடர்பில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தை கொண்டு சுயாதீன தடயவியல் கணக்காய்வு நடத்தப்பட வேண்டும் என முன்னிலை சோசியலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த விடயம் குறித்து நிதி அமைச்சு நடத்தும் விசாரணைகள் நம்பகமானதாக இருக்காது என கட்சியின் கல்வி விவகார செயலாளர் புபுது ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். தவறு நடந்திருப்பதே நிதி அமைச்சின் கண்காணிப்பில்தான் என்கின்ற போது அவர்கள் தங்களை தாங்களே எவ்வாறு விசாரித்துக் கொள்ள முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடன் சுவையாற்றும் பொறுப்பு ஏன் மத்திய வங்கியிடமிருந்து நிதி அமைச்சுக்கு மாற்றப்பட்டது என்பதையும் புபுது ஜெயக்குட கேள்விக்குட்படுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க டிஜிட்டல் பாதுகாப்பு குறித்து உறுதியளித்திருந்த போதிலும் இத்தகைய சம்பவம் நடந்திருப்பது பாரிய அச்சுறுத்தலாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அனைத்து இளைஞர்களுக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் நோக்கில் தரவுத்தளம் உருவாக்கப்பட்டு வரும் சூழலில் இவ்வாறான ஊடுருவல் சம்பவங்கள் மக்களின் தரவு பாதுகாப்பு குறித்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் அரசாங்க நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் ஈடுபாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என புபுது ஜாகுட சுட்டிக்காட்டியுள்ளார்.